வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க உடைய விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஜோதிட விதிகள் 5ல் இருக்கக்கூடிய கேள்விகள். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச சில விஷயங்களை கண்டிப்பாக ஜோதிட விதிகள் அமைப்புகளில் நான் போஸ்ட் பதில் சொல்கிறேன். என் 2வது விஷயம், தனிநபர் ஜாதகத்தை இங்கே கேட்காதீங்க. எனக்கு புரியுது, சில நேரங்களில் லைவ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் பத்த மாட்டுது அப்படின்னு. இதுக்காக வேணா எக்ஸ்ட்ராவாக ஒரு லைவ் பண்ணுறோம், ஒரு நார்மலான விஷயம் பண்ணுறோம். இதில் ஜோதிட விதிகளை பற்றி மட்டும் பேசுவோம். ஏன்னா இங்கே ஜோதிடத்தில் தான் நிறைய குழப்பம் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்கல்ல, அதுக்காக. சரிங்களா? அப்போ இங்கே தனிநபர் ஜாதகத்தெல்லாம் குறைச்சிட்டு ஜோதிட விதிகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னு எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? சரி. How do the பரிவர்த்தனை works? செவ்வாய் சனி மகர மேஷம் both are seeing each other good or bad. ஓகே, பரிவர்த்தனை அப்படின்னா கிரகங்கள் தனக்குள்ள வீடுகளை பரிமாறிக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்களே கொடுத்துருக்கிறீங்க. செவ்வாயும் சனியும், மகரத்துல செவ்வாய் உச்சமா இருக்காரு, சனி நீச்சமா இருந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. இதனோட பலன்கள் நல்லதா கெட்டதா? பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க. சுபத்தன்மை, சுபர் தொடர்பு, சுபத்துவம் அப்படின்னு வரும் பொழுது, ஓகேங்களா, இது இந்த என்னுடைய ஜோதிட அமைப்புகள்ல குருநாதரனுடைய ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா எனக்கு கடவுள் என்னோட புதனை கொஞ்சம் தெளிவா வச்சிருக்கிறதுனால இந்த சுபத்துவ அமைப்புகள் எனக்கு கொஞ்சம் புரியுது. சரி, என்னது? சனி செவ்வாய் தனக்குத்தானே தொடர்பு கொள்றாங்க அப்படின்னாக்கா இருக்கும் பார்க்கும் பாவகங்களை கெடுக்கிறார்கள் அப்படின்னு தான் வரும். இந்த இடத்துல உச்சமான அமைப்புகள்ல சனி உட்காந்து நீச்சபங்கம் அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? சனி முதல்ல நீச்சபங்கம் அடைவதை விட சுபத்துவம் அடைவது தான் நல்லது. இந்த இடத்துல பரிவர்த்தனை அப்படின்றது, இந்த செவ்வாய் மகரத்துல இருக்கக்கூடிய உச்ச செவ்வாய் சனியை தொடர்பு கொள்வாருங்க. அப்ப செவ்வாய் கெட்டு போறாருல்ல, செவ்வாயும் கெட்டு போறாரு, சனியும் கெட்டு போறாரு. சனியின் 10ஆம் பார்வை மகரத்துக்கு வரும். அப்ப சனி செவ்வாயின் பார்வை, இந்த மாதிரியான பரிவர்த்தனை அமைப்புகள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளாத நிலையில பரிவர்த்தனை என்னத்தை கொடுக்கும்? உங்களுக்கு காரக அமைப்புகளை கொடுக்கும். ஓகேங்களா? பரிவர்த்தனை எப்பொழுதும் காரகத்தை தான் கொடுக்குமே தவிர ஆதிபத்தியத்தை கொடுக்காது. இது மைண்ட்ல வச்சுங்க. அப்ப அது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்வை அமைப்புகள்ல விலகல் இருக்கும் பொழுது நன்மை. எதுல? காரக ரீதியில நன்மை. அப்ப கூட சனி தன்னுடைய உடல் உழைப்பை தானங்க உங்களுக்கு காரகமா கொடுப்பாரு, ஆயுள் கொடுப்பாரு. சரி, நல்லதுதான். உடல் உழைப்பையும் சேர்த்து கொடுப்பாருல்ல. அங்க ஒருத்தர் இந்த சனி சம்பந்தப்பட்ட துறைகள்ல கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் செய்வாரு. ஆனால் செவ்வாய் பார்வைப்படும் பொழுது இங்க ஆயுள் கெடுங்க. ஓகேங்களா? சனி செவ்வாய் தொடர்பு வரும் பொழுது அந்த 2 பாவகங்கள் நிச்சயமாக கெடும். மேஷ லக்னமாக இருந்தா கூட செவ்வாய் திக்பலமாகி உச்சமும் ஆகி 2 டபுள் ஸ்தான பலத்துல இருக்கிறது மொரண வெட்டிட்டு தான் என்னன்னு கேள்வி கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப இந்த பரிவர்த்தனை அமைப்பு நல்லது இல்லை. பரிவர்த்தனைன்றது பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க உங்களை ஆறுதல் படுத்திக்கிறீங்க, அதுதான் பரிவர்த்தனை. ஓகேங்களா? சரி அண்ணன், உங்க முதல் கேள்வி கே சிவா, உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். அடுத்ததாக அரவிந்த் சதாசிவம், அண்ணன் கும்ப லக்னத்துக்கு சந்திரன் நல்லவர் இல்லைன்னு சொல்றாங்க. பட் சந்திரன் பார்வையில் இருக்கும் கிரகம் நல்ல பலனை கொடுக்குமா இல்ல கெட்ட பலனை கொடுக்குமா? ஓகே, கும்ப லக்னத்தின் ஜென்ம பகையானவர் இவரு சந்திரன். கும்ப லக்னத்துக்கு சந்திரன் பகைன்னு சொல்றீங்க. ஆனா சந்திரன் பார்வை நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? ஓகே, அந்த 6ஆம் அதிபதிகள் எந்த இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்களோ அந்த இடத்தை கெடுப்பார்கள் அப்படின்ற விஷயம் எல்லா 12 லக்னங்களுக்கும் பொருந்தும். அதே நேரத்துல கும்ப லக்னத்துக்கு வர சந்திரனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி இருக்கு. அவரு கொஞ்ச நேரம் ஒளியா இருப்பாரு, கொஞ்ச நேரம் தேய்பிரியா இருப்பாரு, கொஞ்ச நேரம் அமாவாசையா இருப்பாரு, கொஞ்ச நேரம் பௌர்ணமியா இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல இந்த சந்திரன் பௌர்ணமி ஒளியாக இருந்து லக்னாதிபதி சனியவே தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சனி சுபத்துவம் ஆவாருங்க. இந்த பௌர்ணமி சந்திரனின் பார்வைக்கு சில டிகிரி அமைப்பு 45 டிகிரி பலம் இருக்கு சுபத்துவப்படுத்துறதுக்காக. ஓகேங்களா? இதுல சனியா அவர் சுபத்துவப்படுத்தும் பொழுது பதிலுக்கு சனி அவரை சமசப்தமமாக தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள்ல வரும் பொழுது நீர் குடிக்க கூடாத திரவம் சார்ந்த அமைப்புகள்ல கும்பலக்னக்காரர்கள் வருவாங்க. என்ன கும்பலக்னக்காரர்கள் இயல்பாகவே பாருங்க, ஆட்டோமொபைல் மோட்டார் பைக் செய்யறது, ரிப்பேர் பண்றது, பழசு ஸ்பேர் பார்ட், அழுக்கு, ஆயில் அண்ட் கேஸ், இன்ஜின், மிஷினரி, இது மாதிரியான அமைப்புகள்ல தான் இருப்பீங்க. ஓகேங்களா? இதுல சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்படும் பொழுது கெமிக்கல்ஸ், குடிக்கக்கூடாத திரவங்கள் மூலியமாக மிகப்பெரிய லாபத்தை சனி தசையில கொடுப்பாரு. சந்திர தசை இங்க மோசமாக கிடைக்கும். ஓகேங்களா? இங்க தசை தான் முக்கியம். சனி தசை வரும் பட்சத்துல லக்னாதிபதி வலுத்தர்றாரு. கும்ப லக்னம் சொல்றீங்க, லக்னத்துல ஒரு சுக்கிரனே இருந்துடுறான்னு வச்சுக்கோங்க, அற்புதம். சனி தசை குடிக்க கூடாத பெட்ரோல், டீசல், கெமிக்கல்ஸ், டெத்தால், கிளீன் பண்றது, அழுக்கு, அந்த மாதிரி பழசான அமைப்புகள்ல மிகப்பெரிய லாப அமைப்புகளை கொடுக்குங்க. அப்ப கும்ப லக்னத்துக்கு
சந்திரன் எங்க இருந்தாலும் சந்திராதியோகம் அப்படி இப்படின்னு என்ன பண்ணாலும் அது நன்மைதான். அதனால கெடுதல்கள் எதுவும் இல்லை. சரிங்களா? நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பிச்சா தான் எல்லாருக்கும் மூக்கு வெறுத்துருது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. ஸ்ரீ ஓகே டியரா நீங்க? சரி ப்ரோ, கடக ராசி, மகர லக்னம், மகர லக்னமாகி 6ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் அமர்ந்து என் சிம்மம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து இருக்கும் ஜாதகத்துக்கு சூரிய தசை எப்படி இருக்கும்? உங்க ஜாதகத்தை கேட்குறீங்களா? கடகராசின்றதை விட்டுருங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் கடகராசின்றதை ஒரு வளர்பிறை சந்திரன் போட்டுக்கலாமா? ஆமாம், வளர்பிறை சந்திரன். உங்களோட ஜாதகத்தை தான் கேட்குறீங்க போல இருக்கு. இதில் செவ்வாய் அமர்ந்து இருக்கும் பொழுது சூரிய தசை எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்து பயங்கரமான வெள்ளங்கத்தை உங்களுக்கு பண்ண போறாரு அப்படின்றது தான் விஷயம். ஓகேங்களா? 6, 8 சம்பந்தங்கள் வரவே கூடாது. இதுல இந்த இடத்துல என்னன்னா, இங்க சூரியன் கொஞ்சம் சுப அமைப்புல இருந்தாலும் அட்டமாதிபதி பலனை தாங்க செய்வாரு. சரி, என்ன பண்ணுவாரு? 6ஆம் அதிபதி நோயை கொடுப்பாரு. இங்கதான் நோயை கொடுப்பாரு. ஏன்? 8ஆம் அதிபதி பிரச்சனை, நோய், விபத்து, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கணும். அவரு போய் நோய் கொடுக்குற புதனோட வீட்டுல இருக்கிறாரு. விரயம் பண்ற அமைப்புகள்ல இருக்கிறாரு. இந்த இடத்துல பாருங்க, நோயோட அமைப்புகள்ல நோய் வரும். ஓகேங்களா? நோய் தீர்க்க முடியாத குரோனிக் டிசீஸ் மாதிரியான அமைப்புகள் வரும். ஏன்னா சுக்கிரன் கூட இருக்கிறாரு, நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? இது எல்லாம் பலன் சூரிய தசை வந்தால் மட்டும்தான். சூரிய தசை 7 வருஷம். ஏன்னா என்னோட நண்பர் மகர லக்னமாக இருந்து அவருக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அப்ப மகர லக்னமாக இருந்து சூரியன் வரும் பொழுது தீர்க்க முடியாத நோயை கொடுக்கிறார். அதுதான் விஷயம். அடுத்ததாக அவர் புதனோட வீட்டுல இருந்து 12ஆம் இடத்தோட தொடர்புல வராரு அப்படின்னும் பொழுது லக்னாதிபதியின் பலத்துக்கேற்ப இங்க ஏன்னா ஆயுள் காரகன் விரயத்தோட தொடர்புல இருக்காரு அப்படின்ற விஷயம் வரும். இங்க சனி எங்க இருக்கிறாரு, சனிக்கும் குருக்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்கு, லக்னம் எந்த மாதிரியான வலிமையாக இருக்கு அப்படின்றத பார்த்து அவருடைய ஆயுளும் கெடும். ஓகேங்களா? கடகராசின்னு வர சொல்லிட்டீங்க. இப்ப படுமோசமான அமைப்புகள் இருக்கும். இந்த நேரத்துல தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான தன்மைகள் இருக்கும். லக்னம் லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ப நீங்க லக்னாதிபதிக்கு கொடுக்கல, அதனால ஓகே டியர். ஓகேங்களா? இதுதான் விஷயம். சரி, அடுத்ததாக என்னங்க பேர்லாம் இப்படி கொடுக்குறீங்க? இட்ஸ் ஷாலினி அண்ணன். லக்னாதிபதி இன் 9th ஹவுஸ்னா பாக்கியத்தை அள்ளி கொடுப்பாருன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன்னா இது சனி போய் பாக்கியாதிபதியா 9ல உட்காந்தாருன்னா அப்பாவுக்கு எடுப்பார்ல, அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். பாக்கியம்னா எதுல பாக்கியம் அண்ணன்? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. சுபர்கள் ஓகே, ஒரு புதனோ சுக்கிரனோ குருவோ அல்லது பௌர்ணமி சந்திரனோ 9ஆம் இடத்துல அமரும் பொழுது நிச்சயமாக பாக்கியங்களை ஒளி கிரகங்கள் சுபர் இருக்கும் இடத்தை வளர்க்குறாங்கல்ல. பேரு நம்ம ஷாலினி இருக்கிற இடத்த வளர்க்குறாங்கல்ல. அப்ப இருக்கும் இடத்தை வளர்த்து பலன் செய்யறவங்க. அதே சனியோ செவ்வாயோ ராகு மாதிரியான அமைப்புகள் லக்னாதிபதி சனி செவ்வாய் அமரும் பொழுது அந்த பாவகத்தை கெடுப்பாங்க சிஸ்டர். ஓகேங்களா? கண்டிப்பா அந்த பாவகத்தை கெடுத்து பலன் செய்வாங்க. தந்தை கெடுவார், பாக்கியங்கள் கெடுகிறது. எப்ப கெடுது? தன்னுடைய தசையில கெடுக்குது. இதுல தந்தையோட அடுத்த நிலையை பார்க்கணுமா? சிம்மத்தையும் சூரியனையும் பாருங்க. 9வது அதிபதியை பாருங்க. இல்ல சிம்மம் வலுத்திருக்கு, சிம்மத்துல குரு இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த இடத்துல சிம்மம் சூரியன் வலுத்திருக்கிற நிலையில சனி திசையில அப்பாக்கு விரயம் வருது, அப்பாக்கு நோய் வருது, அப்பா படுத்த படுக்கை ஆகுறாரு, அப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு, அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பதவி இழக்கிறாரு. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும். சுபர் இருக்கிற பட்சத்துல ரொம்ப 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 அற்புதம். சுபர் இருக்கிற பட்சத்தில் இருக்கும் இடத்தை வளர்த்து சகல பாக்கியத்தையும் கொடுப்பாரு. ஓகேங்களா? உங்களை பணக்கார ஆகிறதெல்லாம் அந்த இடம் தான். நல்ல கௌரவம் அந்தஸ்து. ஏன் என்றால் குருவா இருந்தா லக்னத்தை தொடர்பு கொள்வாரு. மற்ற கிரகங்களாக இருக்கும் பொழுது நட்பு வீட்டுல இருப்பாங்க. லக்னாதிபதி நட்பு வீட்டுல இருக்கிறது எவ்வளவு பெரிய பலம். அந்த மாதிரியான அமைப்புகள்ல சகல பாக்கியங்களையும் உங்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய லக்னம் லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ற மாதிரியும் 9ல தான் இருக்காரு. ராகுவோட சேர்ந்து சனி பார்வையில் இருந்தாருன்னா போயிடுவார்ல. அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்ததாக கே சிவா. தேங்க்ஸ் ப்ரோ. ஹவு டஸ் உச்ச பார்வை ஒர்க்ஸ்? 4, 7, 8 பிளானட் உச்ச வீடு பவர். ஓகே, செவ்வாய், நீங்க செவ்வாய் கேக்குறீங்க. 4, 7, 8 சிவா உச்ச பார்வை எப்படி வேலை செய்யும்? செவ்வாயாக இருந்தா அப்படி ஓகே, ஒரு கடக லக்னம் போட்டுங்க. நேரடியா லக்னத்தை பாக்குறாரா ஒரு பொண்ணு. நான் கோவக்காரங்களே இல்லைன்னு கமெண்ட் கொடுத்தாங்க. செட்டான கோவக்காரங்க. வார்த்தையில அறுப்பீங்க. அப்படியே லக்னத்தோட உச்ச செவ்வாய் தொடர்பு கொண்டுட்டாரு அப்படின்னா. ஆனா 4, 8ஆம் பார்வைகள், 4ஆம் பார்வை ஒரு 30%, 8ஆம் பார்வை பெருசா பலம் இல்லைங்க. ஒரு 25% பார்வை தான். 100 விழுக்காடு கெடுதல் 7ஆம் பார்வை தான் செய்யும். எங்கு தொடர்பு கொள்றாரோ உச்சமாகி அந்த பாவக லக்னமாக இருந்துச்சுன்னா கெடுப்பாரு. தசையில அந்த அமைப்புகள்ல ராகு சம்பந்தம் வரும்போது விபத்து, நோய், உடல் சிதறை அமைப்புகள்ல மரணம், இது மாதிரியான தன்மைகள்லாம் இந்த செவ்வாய் தாங்க கொடுப்பாரு ராகுவோட சம்பந்தப்படும் போது. சரிங்களா? அடுத்தது குணா. தேங்க்யூ பிரதர், யூ ஆன்சர் மை கொஸ்டின் குட். குரு பார்வை. ஓகே, புரிஞ்சதா? ரொம்ப நன்றி பிரதர். கே சிவா மறுபடியுமா? ஹவு டஸ் சந்திராதியோகம் ஒர்க்ஸ்? 7:30 வில் டிஸ் த மின் கோச்சாரம். சரியா? கண்டிப்பா
கோச்சார சனியில நீங்க கோச்சார அமைப்புகள்ல ஜென்ம சனி அஷ்டம சனியில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட போறீங்க அப்படின்றது உங்களுடைய சந்திரனின் ஒளி இருக்கும். ஓகேங்களா? பௌர்ணமி அமைப்புல பிறந்துட்டு அதே கிரகண நாளா இருந்தா கடுமையான மன அழுத்தத்துக்குள்ள வருவீங்க. இல்ல ராசியை குரு பாக்குறாரு, ஒளியான அமைப்புகள்ல இருக்கீங்க அப்படின்னா சறுக்கல்கள் நெருடல்கள் இருக்கும், வெளியே தெரியாம இருக்கும். ஓகேங்களா? இப்ப கடகராசிக்காரங்க பௌர்ணமி தைப்பூசம் அன்னைக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனா அது கிரகணமாகவோ சனியோடைய சேர்ந்தோ ராகுவோட சம்பந்தப்பட்டோ அப்படி இப்படின்னு வந்தா கெடுதல்கள் இந்த இடத்துல நிச்சயமாக இருக்கும். சந்திர அதியோகம்ன்றது மிகப்பெரிய அமைப்புங்க. அந்த சந்திர அதியோகத்தோட ஒரு பலம், சந்திர கேந்திரத்துடைய ஒரு பலம்ன்றது சுப கிரகங்களே வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தினுடைய விதியை அப்படியே தலைகீழா திருப்பி போடக்கூடிய அமைப்பை சந்திர அதியோகம் செய்யும். ஓகேங்களா? அதே நேரத்துல ஏழரை சனி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழரை சனி சனியின் பிடியில வர்றது. ஓகேங்களா? சந்திர அதியோகத்தை பெற்று இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை அது ஒரு 45 டிகிரி ஒரு நாள். இன்னமும் கொஞ்சம் இன்னொரு விஷயம், நான் சமீபத்துல இன்னொரு இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க அந்த ஜோக்கா சொக்கா பக்கால. நான் ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொன்னேன். உங்களுடைய கேள்வியை பொறுத்து என்னோட பதில் இருக்கும். நல்ல நல்ல கேள்வி கேளுங்க, நல்ல நல்ல ஆன்சர் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். சரிங்களா? சரி. கே சிவா. அடுத்ததாக தனீஸ்வரி பாலன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பிளானட்? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. மகர லக்னத்துக்கு குரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பிளானட், அதாவது 12 3ஆம் அதிபதி, பெருசா ஆதிபத்திய விசேஷம் இல்லை. குரு தசை மகர லக்னக்காரங்களுக்கு அவ்வளவு பெரிய நல்லதை பண்ணாது. என்ன பண்ணும்? விரயத்தை பண்ணும், பிறந்த இடத்துல இருந்து நகரத்துற வேலை பண்ணும், இந்த மாதிரியான அமைப்புகளை பண்ணும். கன்னி லக்னத்துக்கு சூரியன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர், 12ஆம் அதிபதி. சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் ஆதிபத்திய விசேஷம் இல்லை, ஒரு வீட்டு பலன் தான். 12ஆம் அமைப்புகளை தேய்பிரியா அப்படி இப்படின்னு இருந்தாங்கன்னா விரயத்தை எந்தெந்த வழியிலோ, தொழில் அமைப்புல இருந்தா தொழில் விரயம் பண்ணுவாரு, 4ஆம் இடத்துல இருந்தா அம்மா விரயம் பண்ணுவாரு, இந்த மாதிரியான விரயங்களை பண்ணக்கூடிய விரையாதிபதி, ஆதிபத்திய விசேஷம் இல்லை. அடுத்ததாக கேட்டீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு கடகம் 8ஆம் அதிபதி, பெருசா நல்லதை பண்ண முடியாது. மீன லக்னத்துக்கு சூரியன் ஆதிபத்திய விசேஷம் இல்லை, 6ஆம் அதிபதி, பெரிய அமைப்புகளை நல்லதாக பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஆதிபத்திய விசேஷம் இருக்கிற பிளானட் எப்படி பண்ணோம்? கும்ப லக்னத்துக்கு குரு 11-2 தனம் லாப அதிபதி, தன லாபாதிபதி, மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வாரு தன்னுடைய தசையில. ஓகேங்களா? சிம்ம லக்னத்துக்கு இவர் செவ்வாய் 4 இவர் 10ஆம் அதிபதி, 4 10ஆம் அதிபதி. ஆமா, எவ்வளவு நல்ல பெரிய பலன்களை செய்வாரு. இந்த 4 9ஆம் அதிபதி, இந்த மாதிரி பாக்கியங்களை செய்யக்கூடியவர் செவ்வாய். இந்த மாதிரியான அமைப்புகள்ல செவ்வாய் ஆதிபத்திய விசேஷம் இருக்கிற பிளான். சரிங்களா? சனீஸ்வரி பாலன். ஓகே, அடுத்ததாக அதிக டிகிரியில் இருக்கும் கிரகம் 8ல் 27 டிகிரியில் இருக்கும் சுக்கிரனின் பார்வை 3ஆம் வீட்டில் படுமா? 5ல் 6 டிகிரி இருக்கும் குருவின் பார்வை 8ல் இருக்கிற சுக்கிரனின் மீது படுமா? ஓகே, 8ல 5ல இருக்கிற சுக்கிரன் பார்வை 8ல படுமா? 5 இல்லையே, படாது. எப்படி படம்? 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஓகே ஒரு குருவின் பார்வை நல்ல துல்லியமா எடுத்தீங்கன்னா 15 டிகிரிக்கு குருவின் பார்வை இருக்குங்க. பங்கம் இல்லாத குருவின் பார்வை. உச்ச குருவின் பார்வை 45 டிகிரி. இது ஜோதிடத்தின் நுணுக்கம். ஓகேங்களா? உச்ச குருவின் பார்வை பௌர்ணமி சந்திரனுக்கு நிகரான பார்வை உச்ச குருவின் பார்வை. ஓகேங்களா? இயல்பான குருவின் பார்வை 15 டிகிரி இருக்கும். உச்ச சுக்கிரனின் பார்வை இயல்பான குருவின் பார்வை குழம்பி இருப்பீங்க நேரம். சரி, ஓகே. 6 டிகிரியில் அதிக டிகிரியில் இருக்கும் கிரகம் 8ல் 27 டிகிரியில இருக்கக்கூடிய குருவின் பார்வை சுக்கிரனின் பார்வை 3ஆம் வீட்டில் படுமா? கண்டிப்பா படுங்க. 8ல 27 டிகிரியில இருந்தா சரியா அவரின் பார்வையின் மத்தி புள்ளி 3ஆம் இடத்துல 27 டிகிரியில விழும். இதே 4ஆம் இடத்துல ஒரு 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 சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடத்துல 2 டிகிரியில இருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரியில் சுக்கிரன் சனியை தொடர்பு கொள்ளி சனி சுபத்துவம் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்ப அடுத்த கேள்வி ஒண்ணு சொல்றீங்க, படுமா? கண்டிப்பா படும். அதுக்கு சொல்லிட்டேன்னா 5ல் 6 டிகிரியில் இருக்கும் குருவின் பார்வை 8ல் இருக்கிற சுக்கிரன் மேல படுமா? 5ல படாதுங்க. எப்படிங்க படம்? குருக்கு 5 7 9ஆம் பார்வை தானே. குரு எப்படி 4ஆம் பார்வையா பார்ப்பாரு? ஓகேங்களா? நல்லா பாருங்க. 3ஆம் வீட்டில் ஓகே 5ல நீங்க சொல்லிட்டீங்க 8வது வீடு. 8வது வீட்டுக்கு 3க்கும் 8க்கும் நடுவுல 4 வீடு தாங்க இருக்கு. 3க்கு 8 போலாம். 5க்கும் 8க்கும் நடுவுல 5 6 7 8 4 வீட்டுல எப்படிங்க பாப்பாரு? அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. ஓகேங்களா? இப்போ நான் அந்த அந்த 5ஆம் வீட்டில் 6 டிகிரியில இருக்கக்கூடிய குரு, ஓ நீங்க கேக்குறது புரியுது. ஆமா ஆமா. அப்ப அவருடைய பார்வை 9வது வீட்டுல 6 டிகிரியில விழும். அதுக்கு முன்னுக்கு ஒரு 3 டிகிரியில விழுமா? 6 + 9 15 டிகிரி இருக்கும்ல. இந்த இடத்துல சுக்கிரன் சுபத்துவம் தாங்க. இந்த கேள்வி சரியா தான் கேட்டிருக்கீங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி. அப்ப கண்டிப்பாக 9 டிகிரி அமைப்புகள்ல பார்வை அமைப்புகள்ல இந்த இடத்துல சுக்கிரன் சுபத்துவப்படுத்தப்படுகிறார். சரிதான்.
இந்த இடத்துல சுக்கிரன் சுப அமைப்புல இருக்கிறாரு. அவர் இருக்கிற வீடு எந்த வீடுன்னு பாருங்க. நட்பு வீடு, அதிநட்பு வீடு அந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்தாருன்னா சுக்கிர தசை மிகப்பெரிய நல்ல பலனை தரும். எதிரி அமைப்புகள்ல இருக்கிறாரு அப்படின்னா பலனை கொஞ்சம் குறைச்சிக்குவாரு தசையில. சரிங்களா? இந்த மாதிரியான அமைப்பு தான். இன்னைக்கு கேள்வி எல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புல கேட்டிருந்தீங்க. கேள்விகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அமைப்புகள்ல பதில் சொல்றதுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு இதுல சந்திக்கலாம். ஜோதிட விதிகள் அமைப்புகளை சந்திக்கலாம். தெரிஞ்ச இந்த மாதிரி வித்தியாசமான கேள்வி கேளுங்க. நானும் சந்தோஷமாவும், நீங்களும் சந்தோஷமாவீங்க. சரிங்களா? வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.